ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான அய்யனார் கோவில் பகுதியில் விஜய் குரு அறக்கட்டளையின் ஏற்பாட்டின்படி காடுகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான அய்யனார் கோவில் பகுதியில் விஜய் குரு அறக்கட்டளையின் ஏற்பாட்டின்படி காடுகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. விஜய் குரு அறக்கட்டளையின் சார்பில் அய்யனார் கோவில் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்ட 20 பேர் கொண்ட குழுவினர் முகாமில் பங்கேற்றனர். வனவர் திரு ராஜகோபால் வன உயிரினங்கள் பற்றியும் அரிய வகை மூலிகைகள் பற்றியும் காடுகளின் முக்கியத்துவம் பற்றியும் விளக்கி கூறி வனம் குறித்த கவனம் மக்களுக்கு இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். விழிப்புணர்வு முகாம் ஏற்பாடுகளை விஜய் குரு அறக்கட்டளை பொதுச் செயலாளர் திரு சிவகுமார் சிறப்பாக செய்திருந்தார். விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டவர் காடுகளில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தி தங்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வை வெளிப்படுத்தினார்கள். சொல்றாங்க மெடிசன். ரெண்டாவது இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, மூல அதுக்கு இது அரைச்சி மருந்தாகவும் கட்டுறாங்க. வெளி மூலங்கள் இருக்கிறதுனால அரைச்சி மருந்தாகவும் கட்டுறாங்க. சாம்புலாம் நுர வருது இல்லை, சாம்பு நுரைக்கு இது உபயோகப்படுறாங்க. நம்ம டெய்லி உபயோகப்படுறது, டெய்லி சாம்பு போடாத ஆள் யார் இருக்காங்க? டெய்லியோ வாரத்தில் இருந்தாலும் ஒரு நேரம் போடாத சாம்பு போடாத ஆள் கிடையாது. சாம்புல மெயினாக உபயோகப்படுறது தான். நுர விடுறது இல்லை. இந்த நுரை இந்த மருந்து நல்ல மெடிசன் அது. இதனால நமக்கு எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. கெமிக்கல் சேர்ந்தால் தான் பக்க விளைவு. கெமிக்கல் சேராத வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. இது நல்ல ஒரு மெடிசன் பிளான்ட். இது மெடிசன் ட்ரீ. இது ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு மரம். இது பேர் இந்த மரம் பூந்திப்பட்ட மரம்பாங்க, கோகோனட் ட்ரீம்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அதுதான் நம்ம தெரிஞ்சு மரம். இவ்வளோ பேரே நீங்கள் அதை தட்டி தண்ணியில் போட்டோம்னா தெளிவான தண்ணி, அழுக்கு தண்ணி கூட கீழே போயிடும், தெளிவான தண்ணி மேலே கிடைக்கும். அதான் ரொம்ப அழுக்கான தண்ணி கிடைக்கிற காலத்தில் தட்டி போட்டு இந்த ராம்நாத் சைட்லாம் இப்போயும் குள தண்ணி தான் குடிக்கிறாங்க நிறைய பேர். இப்போ தானே ராமவரம் தண்ணீர், மானூர் தண்ணின்னு வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே தான் அவங்களும் தட்டி போட்டு அந்த தண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மரம் இந்த மரம் தான். இந்த மரம் தெரியாதுல்ல, சேத்தாமரம்பாங்க. பொறி சேத்தாம்பாங்க. சேத்தாமட்ட மரம். அதில் காய் கருப்பு கருப்பாக காய் விழுகும். அது மேலே கொஞ்சம் காய போட்டு உடனே தொட்டோடனே அது கொஞ்சம் நேரம் வாங்க. இல்லை வாங்க. செல்வா வாங்க, கடன் வாங்க. தொட்டு பார்க்கறதுக்கு தான் மற்ற குணம். தொட்டு பார்க்கறதா ஒரு மருந்து குணம். அது கேளுங்க. ஹலோ, கேளுங்க. பார்க்குறோம் கேளுங்க. நமக்கு தெரியாது. அது தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. இல்லை, தூக்கம் வராதனால என்ன வரும்? தூக்கம் வரும், பிரச்சனை வரும், டென்ஷன் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் கடைசியில்? மென்டல் ஆயிரும். மெண்டலும் பாங்க, பைத்தியமாயிரும். காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? தூக்கம் வராதனால ஆரம்பிக்குதும்பாங்க முதல்ல. அது பல காரணங்கள் இருக்கு. தூக்கம் வராமல் இருக்கிறத தூக்கத்தை நல்லா உண்டாகக்கூடிய ஒரு இது இதில் அரைச்சி பாதம் பார்த்தீங்கன்னா பாதங்களில் போட்டால் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிசன். ரெண்டாவது இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, மூல அதுக்கு இது அரைச்சி மருந்தாகவும் கட்டுறாங்க. வெளி மூலங்கள் இருக்கிறதுனால அரைச்சி மருந்தாகவும் கட்டுறாங்க. எல்லாமே என்னது, குளிச்சு மூலம் எதுக்காக வருது? ஓவர் ஹீட்னால மூலம் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது குளிர்ச்சியான ஒன்று தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த குளிர்ச்சியான ஒன்று கால் பாதத்தில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்தை உண்டாகக்கூடியது. அந்த மூல வியாதியில் உள்ள மூலக்கூடிய பவரை பறிக்கிறது. அது இந்த இலையவா இலையா இருக்கும். அதான் பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் பறிச்சுக்காங்க. இப்போ நம்ம பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் எதுக்கு வந்துட்டோம்? இது சொல்லலை. இந்த ரோட்டில் இந்த இலை மாதிரி சிவப்பு கலரில் அதை போய் எல்லாரும் பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் சொல்கிறோம். ஆனால் பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு இதுதான். அது மயில் கொண்டம்பாங்க, செலனை திருச்சியா மயில் கொண்டம்பாங்க அந்த மரத்துக்கு பேர். அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்த மரம், நம்ம நாட்டு மரம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்த சீமக்கரவலையை போட்டு உண்டாக்குற மாதிரி ஆமாம். எதுக்காக வைக்கிறோம்? கிருமிகள் பூச்சிகள் வர பூச்சி இந்த ஒயிட் வாடாமல் இருக்கிறதுனால வேற எதுக்காக வைக்கிறோம்? கிருமி நாசினின்றாங்க. இது யாருக்கா தெரியுமா அதை பற்றி?
விஷக்கடி எடுக்கும். ரைட்டு. விஷக்கடிலாம் எடுக்காது. வாஸ்துப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வாஸ்துப்படி இதை வச்சு சாப்பிட்றதுனால நல்லது. வாஸ்துலாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் சொல்லி ஏமாற்றியாவது உங்களை மரத்தில் சாப்பிட வச்சாங்க. இல்லைன்னா நீங்கள் கோயில் உள்ள மரத்தோட வெட்டிடுவாங்க. கோயில் மரம்னு வச்சாங்கன்னா அந்த மரம் உயிரோட பெரிய மரம் இருக்குல்ல, அதையும் காலி பண்ணியிருப்பாங்க நேரம் இல்லையா? அப்படி பேர் சொல்லலாம், அந்த மரத்தை காலி பண்ணிடுவாங்கல்ல. அதுக்காக இது வந்து கணுப்புலன்னு சொல்கிறீங்களா? கணுப்புல எதுக்காக நம்ம வீட்டில் கட்டுறோம்? எந்த மாதம் இது பூக்கும்? மார்கழி தைல பூக்கும். இந்த பூவிலேருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாடை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதுக்காக நல்லது? இந்த இலையை வந்து நீங்கள் சாப்பிட்லாம், வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். இந்த இது வந்து கல்லடப்புன்னு சொல்கிறாங்கல்ல, சிறுநீரக கல்லடப்புன்னு சொல்கிறாங்கல்ல, கல்லை கரைக்கக்கூடிய பவர் உள்ளது. கல்லை வந்து கரைக்கக்கூடிய பவர் உள்ளது. இது வெறும் வயிற்று சாப்பிடலாம். இந்த சாரெல்லாம் பல்லில் படுற மாதிரி சாப்பிட்டு ஒரு கல்லை கடிச்சு பாருங்கள். யாராவது போகும்போது சாமி சொல்லுங்கள், கல்லை கடிச்சு பாருங்கள். பல்லில் பூச்சம் வராது, பல் கடிச்சதுக்கான வழி தெரியாது. இது கல்லை கரைக்கக்கூடிய முக்கியமான மூலிகை. இதனால தான் இந்த மெடிசனில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்க்குறாங்க, எல்லாமே சேர்க்குறாங்க. இந்த பூ வந்து இந்த பூ பட்டு உடம்புல பட்டு அந்த வாடைப்பட்டாலும் அந்த எஃபெக்ட் வரக்கூடாது தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கணுப்புலையை வந்து அந்த பூக்கிற நேரத்தில் வீட்டுக்கு முன்னால் கிட்ட சொன்னாங்க. ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க, நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? காரணம் இதுதான். இந்த பூவுடைய வாடை வந்து நம்ம உடம்புலையும் நம்ம வீட்டில் உள்ளவங்க உடம்புல படணும். இந்த வாசனை வந்து நம்ம சுவாசம்லாம் போகணும். அப்போ அந்த ஒரு மெடிசன் பவர் நம்ம வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கெட்டணும்னு ஒரு முடிவு வச்சாங்க. வேறு எந்த காரணமும் வீட்டில் வைக்கல. இதுதான் நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து நம்ம தெரியாமலே நம்ம நன்மையை நம்ம செஞ்சுக்கிறோம்.